1971ஆம் ஆண்டில் சிவாஜி நடிப்பில் வெளியான படம்தான் மூன்று தெய்வங்கள் திரைப்படம். இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், முத்துராமன், நாகேஷ் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில் கண்ணதாசன் அவர்கள் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார். இந்த படத்துக்கு முன்பு வெளியான தேனும் பாலும், சுமதியின் சுந்தரி, சவாலே சமாளி படங்களில் இடம்பெற்ற பாடல்கள் ஹிட் ஆகி அதன் கலெக்ஷனுக்கு உதவியது. அது மூன்று தெய்வங்கள் படத்தில் நடக்கவில்லை. இப்படத்தில் மளிகை கடை தொடர்பான காட்சிகளை தாண்டி அந்த கதாபாத்திரங்கள் அணிந்திருந்த ஷிஃபான் சட்டைகள் கவனத்தை ஈர்த்தன. தற்காலத்தில் இது வழக்கற்று போன பாணியாக தோன்றலாம். ஆனால் அக்காலத்தில் அது மிகவும் நாகரிகமான ஒன்றாக இருந்திருக்கும். நடிகர் திலகம் இப்படத்தில் மேக்கப் இல்லாமலும் சொந்த தலைமுடியுடனும் நடித்திருப்பார். அப்போது இவை இல்லாமல் கதாநாயகர்கள் நடிப்பது மிக மிக அபூர்வம். நெஞ்சிருக்கும் வரை படத்தில் ஸ்ரீதர் எல்லோருக்கும் மேக்கப் இல்லாமல் எடுத்திருப்பார். ஆனால் பிற்பகுதியில் முத்துராமன், கே.ஆர். விஜயா இவர்களுக்கு மேக்கப் உண்டு. மூன்று தெய்வங்களில் சிவாஜி மட்டுமே மேக்கப் இல்லாமல் நடித்திருப்பார். நடிகர் திலகத்தின் படங்களில் சோகமே இல்லாத முழுக்க முழுக்க நகைச்சுவை படங்களை பட்டியலிட்டால் கீழ்கண்ட படங்கள் நிச்சயம் இடம்பெறும். சபாஸ் மீனா, பலே பாண்டியா, ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், சுமதியின் சுந்தரி, மூன்று தெய்வங்கள். இதில் மற்ற எல்லா படங்களையும் விட மக்களுக்கு அதிகம் பரிச்சயமில்லாத படம் என்று மூன்று தெய்வங்கள் படத்தை சொல்லலாம். உண்மையில் சிறையிலிருந்து தப்பி வந்த மூன்று குற்றவாளிகளை பற்றி கதை. இதே படம் பின்னர் இந்தியில் தயாரிக்கப்பட்ட போது தீன் சோர் என்ற பெயரிலே எடுக்கப்பட்டது. தீபாவளி கொண்டாட்டத்தின் போது சுப்பையா குடும்பத்துடன் மூவரும் பாடும் தாயெனும் செல்வங்கள் தாலாட்டு தீபம் பாடலும் நம் மனதில் நிற்கும். படம் முழுக்க நகைச்சுவையால் நம்ம வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர்கள் கடைசி 15 நிமிடங்கள் நம் மனதை உணர்ச்சிமயமாக்கி விடுவார்கள். அது என்னவோ நடிகர் திலகத்தின் படம் என்றால் அது நகைச்சுவை படமே ஆனாலும் இறுதியில் உணர்ச்சிகளின் சங்கமத்தோடு தான் அரங்கை விட்டு வெளியே வர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி போலும். அதற்கு இப்படமும் தப்பவில்லை. திருடர்களை திருடர்கள் என்ற பெயரிலேயே எடுப்பதை விட அவர்களுக்கு தெய்வங்கள் என்று பெயர் வைத்து அவர்கள் எப்படி தெய்வங்கள் ஆகிறார்கள் என்று காட்டியிருப்பது விசேஷம் என்று சொல்லலாம். நடிகர் திலகம் இந்த படத்தில் ஜோடி இல்லாமல் நடித்திருப்பார். அவர் மட்டுமல்ல, முத்துராமன், நாகேஷ் இவர்களுக்கும் ஜோடி கிடையாது. இந்த படத்தின் கதை அமைப்பின்படி இவர்களுக்கு ஜோடி கொடுத்திருந்தால் கதையோட்டத்துக்கு பொருந்தாது என்று நினைத்ததுதான் காரணம். எனவே சிறையிலிருந்து தப்பி வந்தவர் வந்து தங்கிய இடத்தில் ஒரு பெண்ணின் மேல் காதல் கொண்டார் என்று கதை அமைத்து கூடவே கனவில் 2 டூயட் பாடுவது போன்ற அபத்தமான கற்பனைகள்லாம் கதையாசிரியரும் இயக்குனரும் புகுத்தவில்லை. நடிகர் திலகமும் தனக்கு ஜோடி இருந்தே ஆக வேண்டும் என்றும் வற்புறுத்தி கேட்கவில்லை. சீர்காழியின் கணீர் குரலில் சுப்பையா பாடுவதாக வரும் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா என்ற பாடல் சுப்பையாவின் பீரோவை திறந்து மூவரும் கொள்ளையடிக்க முற்படும் வேளையில் இப்பாடல் ஒலிக்க மூவரும் மனம் மாறி பூஜ்யரிக்கு வருவதும் பின்னர் திருப்பதி போகும்போது சுப்பையா இவர்களிடமே கடை வியாபாரத்தை ஒப்படைத்து போகும்போது மூவரும் நெகிழ்ந்து போய் சுப்பையா குடும்பத்துக்கு உண்மையாக நடக்க உறுதி எடுப்பதும் நெகிழ்ச்சியூட்டும் இடங்கள். சுப்பையாவிற்காக சீர்காழி கோவிந்தராஜன் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடா என்ற பாடலை பாடுவது போல் காட்சி அமைகிறது. சிவாஜியின் நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கண்ணதாசனின் வரிகள் பிரதிபலித்தன. இன்னைக்கு சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நிகழ்ச்சியில் அவருடைய வெற்றி படத்தை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படத்தில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றியும் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவானி. நன்றி, வணக்கம்.